இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. வீரன் அத்தியாயம் 104. மிருதாயினி பாத்திரத்தின் ரகசியமும் ஆதித்யாவின் தியாகமும். அந்த மிருதாயினி பாத்திரத்திலிருந்து வெளியேறிய இரண்டு சக்திகளில் ஒன்று அனைவரின் உயிரையும் காக்கும் கவசம் போல் அவர்கள் உடல் மீது ஒரு நறுமணத்தை படரச் செய்தது. அது ஒரு உன்னதமான உயிர் சக்தி. இதை மிருதாயினி பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பாத்திரத்தில் உற்பத்தி செய்த மருந்து. அதன் எச்சங்கள் இப்போது அந்த பாத்திரத்திலிருந்து வெளியேறியது. இது மனிதர்களின் உயிரை உடலை விட்டு வெளியேற விடாமல் தடுக்கும் ஒரு உயிர் சக்தி. ஒரு சுவர் போல் ஒவ்வொருவரின் உடலிலும் கவசமாக செயல்படும் மருந்து இது. இந்த மருந்தை மிருதாயினி தனது மெய்க்காவல் படைக்காக முன்பு செய்த திவ்ய ஞான சக்தி எனும் மருந்து ஆகும். மற்றொரு சக்தி யார் கண்ணுக்கும் தெரியாத இரகசியமான ஒன்று. அது தன்னை இந்நாள் உரிமையாளரை காப்பாற்ற தன்னைத்தானே செயல்படுத்தி கொண்டது. தன்னிடம் மறைந்திருந்த அதன் மர்மமான மூலிகை வாசத்தை யார் கண்களுக்கும் தெரியாமல் ஆதித்யாவிற்கு மட்டும் சுவாசிப்பது போல் தனது சக்தியால் அந்த வாசத்தை கட்டுப்படுத்தி ஆதித்யாவின் நுகர்வுக்கு அது அனுப்பியது. இது வெளியில் நிற்கும் யாருக்குமே தெரியாது. ஏனெனில் இந்த மிருதாயினி பாத்திர சக்தி இப்போது இந்நகரையே காப்பதற்கு முக்கிய காரணம் ஆதித்யாதான். ஆதித்யா கடைசியாக அந்த மிருதாயினி பாத்திரத்தில் மயங்கியவாறு அதை தொடும் நேரத்தில் அவன் வாயிலிருந்து உதிர்ந்த சில வார்த்தைகள், காப்பாத்து, எல்லாரையும் காப்பாத்தணும் என்பது மட்டுமே. அதை கேட்ட பிறகுதான் மிருதாயினி பாத்திரம் ஆதித்யாவின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இவ்வாறு அனைவரையும் அரக்கர்களிடமிருந்து காத்து கொண்டிருந்தது. இதில் இன்னொன்று என்னவென்றால், இன்னும் இருவருக்கும் மனரீதியான முழுமையான தொடர்பு ஏற்படவில்லை. அது ஏற்பட்டுவிட்டால் ஆதித்யா மனதில் நிலைக்கும் அனைத்தையும் மிருதாயினி பாத்திரத்தால் செய்து முடிக்க முடியும். இப்போது அவன் கூறிய கடைசி இரண்டு வார்த்தைகளை மட்டுமே அது வேதவாக்காக எடுத்துக்கொண்டு இந்நகரத்தை தன்னிடம் புதைந்திருக்கும் மிருதாயினியின் அசுர சக்தியினால் காப்பாற்றியது. உண்மையை சொல்லப்போனால், இந்த விழிவான நகரத்தில் இருக்கும் பாதுகாப்பு கல்வெட்டுகளை செயல்படுத்தினால் அது மிருதாயினி பாத்திரத்தை விட பலம் வாய்ந்ததுதான். ஆனால் தற்சமயம் வெளிவான நகரத்தில் அந்த கல்வெட்டை செயல்படுத்தும் அளவிற்கு சக்தி வாய்ந்த வீரர்கள் இல்லை. கல்வெட்டை செயல்படுத்த வேண்டுமென்றால் குறைந்தது 48 பேராவது தேவைப்படும். செயல்படுத்திய பிறகு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனால் இப்போது சக்தி வாய்ந்தவர்கள் என பார்க்கும்போது வெறும் 20 பேர் மட்டுமே இருந்தனர். அதீத சக்திகள் கொண்ட ராஜசிம்மன் இருந்தாலும் அவனால் ஒரே நேரத்தில் பல கல்வெட்டு படிகங்களை செயல்படுத்த முடியாது. இதுதான் இப்போது வெளிவான நகரத்தின் மாபெரும் பிரச்சனையாக இருந்தது. அதே நேரம் ஆதித்யாவின் ஆன்மீக உலகத்தில் ஆதித்யா உடலில் வலியுடன் படுத்திருக்க அவனது ஆன்மீக ஆத்ம உலகத்திற்குள்ளே இருந்த மர்மமான மூங்கில் புனித மலர் அதனிடம் இருக்கும் சக்தியை வெளிக்கொண்டு வந்தது. அது ஏற்கனவே கூறியபடி இந்த முறை விரைவாக செயல்பட முடியவில்லை. அதனால் ஆதித்யாவின் ஆன்மீக பிரபஞ்ச உலகத்தை உடனடியாக மீட்டெடுக்க முடியவில்லை. அதனிடம் இருந்த சக்தியை ஏற்கனவே அது அதிகமாக வெளிப்படுத்தியிருந்தது. அது மட்டுமில்லாமல் அதனுடைய வாரிசாக ஆதித்யாவிடம் ஏற்கனவே ஒரு விதையை கொடுத்திருந்தது. அந்த விதைக்குத்தான் இப்போது உயிர் சக்தி அதிக அளவில் இருந்தது. ஆதித்யா அதை பயன்படுத்தினால் உடனடியாக அவனது ஆன்மீக பிரபஞ்ச உலகத்தை மீட்டெடுக்க முடியும். ஆனால் பிறகு மகிழினியை காப்பாற்றுவது என்பது நடக்காத காரியமாகிவிடும். ஆதித்யா யோசித்து பார்த்தான். இல்லை, அந்த விதையை இப்போது பயன்படுத்தக்கூடாது. நாம் சரியான சூழ்நிலையில் மகிழினியை உயிருடன் கொண்டு வர அந்த விதை தேவை என்று எண்ணியவன் தனது ஆன்மீக ஆத்மசக்தியை வலுப்படுத்த சக்கர சக்தியை செயல்படுத்த எண்ணினான். மிருதாயினி கூறியது போல, என்னால் 4 சக்கரத்தை பயன்படுத்தியிருந்தால் இவ்வளவு பெரிய பாதிப்பு இருந்திருக்காது. உடனடியாக நான் சக்கர சக்திகளை அதிகரிக்க வேண்டும். அதிலிருந்து எனது உடல் சக்தியை அதிகரித்தால் என்னால் எந்த ஒரு ஆபத்தையும் தாக்குப்பிடிக்க முடியும் என்று எண்ணியவன் ஆன்மீக ஆத்ம உலகத்தின் ஆத்ம உருவமாக தியான நிலையில் அமர்ந்தான். அதே நேரம் டிராகன் பீஸ்டை வியப்பாக பார்த்து கொண்டிருந்த ராணி மற்றும் அவளது குழுவினர் சிகண்டனை பார்த்து, சரி, இப்போது வெளியிலிருந்து தாக்குதல் நடத்துவது இந்த மிருகத்திற்காகவா என்று கேட்டனர். இருக்கலாம், ஏனெனில் இந்த மாபெரும் டிராகனை வீழ்த்தியது வெளியில் இருந்து வந்த இந்த அம்புதான். ஒருவேளை இந்த டிராகனிடம் இருக்கும் விசேஷ சக்தியை அரக்கன் யாரேனும் குறிவைத்திருக்கலாம் என்று கூறினான் சிகண்டன். அப்படியென்றால் நம்ம முதல்ல இந்த டிராகனை குணப்படுத்த வழி பார்க்கணும் என்று ராணி கூறினாள். அதை கேட்ட சிகண்டன், என்ன சொல்கிறாய் என்று கேட்கிறான். ஆம், இப்ப மேலே தெரிகிற இந்த பாதுகாப்பு கவசம் எப்படி உருவானது என்று யாருக்குமே தெரியவில்லை என்று சொல்கிறீர்கள்.
அப்படி இருக்கையில் திடீரென்று இதோட கவசம் பின்வாங்கிச்சுன்னா என்ன பண்றது? வெளியிலிருந்து தாக்கும் அரக்கர்கள் இந்த கவசத்தை பின்வாங்க வைத்துவிட்டால் பிறகு இப்போது இருக்கும் உங்களது வீரர்களால் எத்தனை அரக்கர்களுடன் எதிர்த்து போராட முடியும்? அரசர் தனித்து அந்த மாபெரும் அரக்கனோடு போராடினாலும் அவனுடன் வரும் மற்ற அரக்கர்களுடன் போராட நம்மிடம் இப்போது ஆட்கள் இல்லை. வீரர்கள் மீண்டும் சக்தியுடன் கொண்டு வர அவர்களை குணப்படுத்த வேண்டும். அதற்கு முதலில் நீங்கள் கூறும் அந்த புதிய மருத்துவர் கண் விழிக்க வேண்டும். இல்லையெனில் இந்த உயிரினம் கண் விழிக்க வேண்டும். இரண்டில் ஒன்று நடந்தால் மட்டுமே இந்நகரை காப்பாற்ற முடியும் என்றாள். சிகண்டனும், ஆம், நீங்கள் சொல்வதும் உண்மைதான். மருத்துவர் கண் திறந்தால் நிச்சயமாக மாற்று மருந்தை உற்பத்தி செய்து அனைத்து வீரர்களையும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவார். அதே நேரம் இந்த உயிரினமும் கண் விழித்தால் எதிர்த்து வரும் எதிரிகளுடன் போரிட உதவும். இரண்டில் ஒன்று இப்போது கண் விழிப்பது மிகவும் தேவையான ஒன்றுதான் என்றார். சரி, நாங்கள் அந்த மருத்துவரை சந்திக்கலாமா என்று மீண்டும் கேட்டாள். மன்னிக்க வேண்டும், இப்போது அவர் தீவிர கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவரை யாரும் இப்போது பார்க்க முடியாது என்றான் சிகண்டன். சரி, அப்படியென்றால் இந்த உயிரினத்தை உயிர்த்தெழ வைக்க ஏதேனும் வழி இருக்கிறதா என்று அவள் கூறி முடிப்பதற்குள் டிராகன் பீஸ்டின் தலைக்கு பின் ஒரு சிறிய வெள்ளை நிற உருவத்தை கண்டாள். அதை பார்த்து அதிர்ந்தவள் வாயை மூடிக்கொண்டு எதுவும் பேசவில்லை. ஏனெனில் டிராகனின் காது சிதில்களைப் போல் ஒரு வெள்ளை நிற பந்து போன்ற உருவம் அது. இது அவளுக்கு முன்பே தெரியும். அதை பார்த்தவள் அதிர்ந்து, இல்லை, நான் உடனடியாக உங்க மருத்துவரை பார்க்க வேண்டும் என்றாள். ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறீர்கள் என்று கேட்க, அவர் எனக்கு தெரிந்தவர் என்று என் மனசு சொல்கிறது என்று அவள் டிராகனின் காது பகுதியை பார்த்து கொண்டே கூறினாள். ஏனெனில் டிராகனின் காது பகுதியில் ஒளிந்தவாறு அமர்ந்திருந்தது மாருதிதான். ஆதித்யாவின் ஆன்மீக உலகம் இப்போது சிதைந்ததால் யாழியை தனது ஆன்மீக ஆத்ம உலகத்திற்குள் ஆதித்யா அனுப்ப விரும்பவில்லை. ஒருவேளை ஆத்ம உலகம் மீண்டும் அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டால் அது மாருதியின் ஆத்ம சக்திக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவன் பயந்தான். ஆகையால் மாருதி வெளியிலேயே பாதுகாப்பாக இருக்கும்படி தனது ஆன்மீக சக்தியின் உதவியால் அதற்கு தெரியப்படுத்தியிருந்தான். அதனால்தான் அது வேறெங்கும் சென்று மறைந்து கொள்ளாமல் டிராகன் பீஸ்டின் காதுகளில் இருக்கும் செதிலில் மறைந்து கொண்டு டிராகன் பீஸ்டிடம் பேசிக் கொண்டிருந்தது. ஒருவேளை டிராகன் தாக்கியவர்கள் யாரேனும் வந்தால் அவர்களை எதிர்த்து போராட அது காத்து கொண்டிருந்தது. யாருக்கும் கேட்காத விதத்தில் மாருதி டிராகன் பீஸ்ட் காதில் ஒளிந்திருப்பதை கண்டவுடனேயே ராணிக்கு ஆதித்யா இங்கு வந்திருக்கிறான், இவர்கள் கூறும் மருத்துவர் ஆதித்யாவாகத்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கணப்பொழுதில் அவளுக்கு வந்து சென்றது. உடனே அவள், நான் அந்த மருத்துவரை காண வேண்டும் என்று சிகண்டனிடம் வற்புறுத்தி கேட்டாள். சிகண்டன் அவளை பார்த்து, என்னானது உங்களுக்கு தோழி? எதற்காக திடீரென்று இவ்வளவு முரட்டுத்தனமாக கேட்கிறீர்கள்? அவர் தீவிர சிகிச்சையில் இருக்கிறார் என்று கூறினேனே, எதற்காக நீங்கள் என்னை இப்படி வற்புறுத்துகிறீர்கள் என்றான். அதற்கு ராணியும், இல்லை, நிச்சயமாக அவர் எனது நண்பர் என்று தோன்றுகிறது. நான் அவருடன் இருந்தால் அவரை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர என்னால் முடியும். தயவு செய்து என்னை அவரை காண அனுமதியுங்கள் என்றாள். என்ன ராணி, நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா? அவர் அரசர் மற்றும் மூத்த முதலிவரின் விருந்தாளி. அது மட்டுமில்லாமல் இந்த நகரில் இருக்கும் அநேக உயிரை காக்க வந்த ஒரு மாபெரும் உதவி செய்யும் மருத்துவர். அவரது உயிர் எங்களுக்கு முக்கியம். நீங்கள் என்னதான் சூரிய சோழன் பள்ளியின் மாணவர் என்று கூறினாலும் திடீரென்று எங்களால் இப்போது உங்களை அவரிடம் அனுப்ப முடியாது. அவர் ஏற்கனவே பலவீனமான நிலையில் இருக்கிறார். ஆகையால் பொறுமையாக இருங்கள் என்று சிகண்டனும் பிடிகொடுக்காமல் நேருக்கு நேர் ராணியிடம் பேசினான். எப்படி உங்களிடம் சொல்லி புரிய வைப்பது? அது எனது நண்பன். அது மட்டுமில்லாமல் அவனால் தான் நாங்கள் இங்கு வந்தோம். எனது குழுவை சேர்ந்த ஒரு நபர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும்போது நான் எப்படி இங்கே சாதாரணமாக நிற்க முடியும் என்றாள் ராணி. எப்படி அவர் உங்களது நண்பர் என்று கூறுகிறீர்கள் என்று சிகண்டன் கேட்க, அப்போது தீயாவும், ராணி என்ன சொல்ற? அவரை உனக்கு தெரியுமா? இதுவரைக்கும் அவரை பார்த்ததே இல்லையே நாம். இன்னும் நீ அவரை பார்க்காமலே அவர் உனது நண்பன் என்று எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டாள். தீயா, மறந்துட்டியா உன் உயிரை யார் காப்பாற்றியது என்பதை என்று அடுத்த நொடி தீயா அதிரும்படி ராணி பேசினாள். உடனே அது என்று அவள் முணுமுணுக்க அனைவரின் கண்களும் பளிச்சிட்டன. என்ன இவர்கள் மருத்துவர் மகா மருத்துவர் என்று வாய்க்கு வார்த்தை கூறுவது அந்த இளைஞனையா? அவன் இன்னும் சூரிய சோழ பள்ளியில் ஒரு தினம் கூட முழுமையாக இருக்கவில்லையே, அவனுக்கு இப்பேற்பட்ட கௌரவமா என்று அனைவர் முகத்திலும் பூரிப்பும் ஆச்சரியமும் தோன்றியது. உடனே வினையும் சிகண்டனிடம், தளபதி, தயவு செய்து எங்களை அவரை காண அனுமதியுங்கள். அவர் எங்களது தோழர். எங்களோடுதான் பனி பிரதேசத்தில் நுழைந்து இங்கு வந்தார். வரும் வழியில் அவர் எங்களை விட்டு பிரிந்து விட்டார். நாங்கள் அவரை உடனே காண வேண்டும் என்றான். சிகண்டனுக்கு ஆதித்யா பனிச்சுவர் வாயிலின் முன் கூறியது ஞாபகம் வந்தது.
அவர்கள் ஆதித்யாவை தங்களுடன் நகருக்கு அழைத்தபோது, நான் இப்போது வர முடியாது. நான் எனது நண்பர் குழுவை தேடிச் செல்ல வேண்டும். நான் அவர்களை விட்டு பிரிந்து விட்டேன். அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறியது ஞாபகம் வந்தது. உடனே சிகண்டன், அப்படியென்றால் அவரது நண்பர் குழு நீங்கள்தானா? ஏற்கனவே அவர்களை பற்றி அவர் கூறியிருந்தார். உங்களைத்தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று எங்களிடம் கூறினார். ஆனால் நாங்கள்தான் எங்களது நகரின் பாதிப்பை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று அவரை இங்கு அழைத்து வந்தோம். சற்று பொறுங்கள், நான் மூத்த முதியவரிடம் இதை தெரியப்படுத்த வேண்டும். அவரது அனுமதி இல்லாமல் யாரையும் மருத்துவரை சந்திக்க அனுமதிக்கக்கூடாது என்பது அவரது உத்தரவு என்று கூறினார். உடனே ராணி, சீக்கிரமாக சென்று அனுமதி பெற்று வாருங்கள் என்று பதட்டமாக கூறினாள். சிகண்டன் விரைந்து அரண்மனைக்குள் சென்றான். அப்போது டிராகன் பீஸ்டின் புறம் திரும்பிய ராணி மெல்லிய குரலில், மாருதி மாருதி என்று அழைத்தாள். இதைக் கண்டு அவளது தோழர்கள், என்ன ராணியாச்சு? யாரு மாருதி? யாரை அழைக்கிறாய் என்று கேட்டனர். சற்று பொறுமையாக இருங்கள் என்று கூறியவள் மீண்டும் தொடர்ந்து மாருதி என்று கூறினாள். அப்போது டிராகனின் காதுகளுக்குள்ளிருந்து சிறு வெள்ளைத்தலை எட்டி பார்த்தது. உடனே அனைவரும் பயத்தில் ஆயுதங்களை ஏந்தி, என்ன இது என்று பதட்டப்பட, உடனே ராணி, பொறுமையாக இருங்கள் என்று சொன்னேன் என்று கூறியவள் தன் கைகளை நீட்டி, மாருதி இங்கே வா என்றாள். உடனே டிராகன் பீஸ்டின் காதிலிருந்து பறந்து மாருதி வேகமாக ராணியின் கைக்கு வந்தது. அதை தடவியவாறு ராணி, என்னாச்சு? எப்படி நீங்க இங்க வந்தீங்க? ஆதித்யாவிற்கு என்னதான் ஆச்சு? அவன் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறானா என்று கேட்க, ராணியின் கன்னத்தில் தனது கன்னத்தை வைத்து தேய்த்து மாருதி அவளை சுற்றி சுற்றி வந்தது. அதை கண்ட அனைவரும், இது என்ன உயிரினம் என்று கேட்க, அவள் அனைவரையும் பார்த்து, இது விதனின் செல்லப்பிராணி. இதை வைத்துதான் இங்கு வந்திருப்பது விதன் என்பதை என்னால் உறுதிபட கூற முடிந்தது. அது மட்டுமில்லாமல் இந்த மாபெரும் மிருகத்துக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்க வேண்டும். ஆகையால்தான் விதனின் செல்லப்பிராணி இந்த டிராகனின் அருகிலேயே இருக்கிறது என்று கூறினாள். என்ன ராணி சொல்ற? விதன் தூண்டுதலால் தான் இந்த பனிப்பிரதேசத்துக்கு நாம் அனைவரும் வந்தோம். இப்ப இங்கு வந்து நாம் பல புரியாத மற்றும் தெரியாத நிகழ்வுகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இதுல நீ விதன் சாதாரண ஆள் இல்லாத மாதிரி பேசுற. ஏற்கனவே அவன் ஒரு மருத்துவர்னு சொன்ன, இப்ப அவனிடம் ஏதோ ஒரு செல்லப்பிராணி இருக்குன்னு சொல்ற. பழங்காலங்களாக யாரும் கண்ணுக்கும் படாத ஒரு டிராகன் இப்போது நம் கண்முன் இருக்கிறது. இதற்கும் விதனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்ற. நீ என்னதான் சொல்ல வர? உண்மையில் விதன் யார்? எனக்கு முதல்ல அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவன் கண் விழித்த உடனே அவன்கிட்ட இது எல்லாத்தையும் நான் கேட்கணும் என்றான் வினய். வினய், பொறுமையாக இரு. விதன் நாம் எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டவன். உண்மையை சொல்ல போனால் என்று அவள் கூறி ஆரம்பித்ததற்கு முன்பே வேகமாக வெளியே வந்தான் சிகண்டன். தொடரும்.